வெல்கம் டு சன்ஃபீஸ் விலாக் சேனல். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி கிழங்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வைக்கணும். ஸோ வந்து நல்ல மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு உப்பு போட்டு குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். நம்ம வந்து அதை நான் கட் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. தோல்லாம் நீக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிழங்குக்கு குருமாக்கு வந்து ஆனியன், அதாவது பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டாக. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு. ஸோ அடுப்பில் வானிலையை வச்சுக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே ஒரே ஒரு இலை, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ உடனே இப்போ வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான குருமாவுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம வந்து இதில் வந்து நம்ம காரம் போட போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகாய் உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த உப்புலேயே வந்து அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ இஞ்சி பூண்டு வந்து நம்மளால் தட்டி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடலையே இந்தமாதிரி மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து குருமாக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு இதான் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ வந்து நல்லா வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு தக்காளியை கொஞ்சம் நேரம் அப்படி வதக்குனா போதும், இல்லைனா அந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஓரளவு கொஞ்சம் அப்படியே தக்காளியை வதக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வந்து தோல் உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நல்லா 1-2 அப்படி வந்து நசுக்கி விட்டு அந்த உருளைக்கிழங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பொட்டுக்கல்ல கரைச்சி வச்சுருந்த பார்த்தீங்களா அந்த தண்ணி, ப்ளஸ் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. உப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும், ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு அந்த குருமா வந்து ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சி, ஏன்னா ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கட்டியாக ஆகும். ஸோ ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக கொதிக்க விட்டால் போதும். நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிடலாம். என்னோடய ஸ்டைலில் பூரி கிழங்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.